அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் 2024 பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது வரப்போகிற ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதங்களில் நடக்க போகுது. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பல யூனிவர்சிட்டிஸில் ஓப்பனிங்கில் தான் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டினா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தான். பல மாணவர்கள் 12th முடிச்சுட்டு எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோடு வர்றாங்க. நம்ம தமிழ்நாட்டை விட வட இந்தியர்கள் பல பேர், வட இந்திய மாணவர்கள் நிறைய பேர் இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை விரும்புகிறாங்க. நம்மளுடைய மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ளே எப்படி போகிறது, இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஃபீஸு, எவ்வளோ ரேங்க் வாங்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எல்லாத்தையும் பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th படித்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர போகிற மாணவராக கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் நல்ல ரேங்க்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேக்கில் A++ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கிரேடு. அது வருஷம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இப்படி வளர்ந்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் JEEE 2024 என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதணும். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது வரப்போகிற ஏப்ரல், ஜூன் மாதங்களில் நடக்க போகுது. அதாவது 2 ஃபேஸாக நடக்க போகுது. இந்த எஸ்ஆர்எம் JEEE 2024 எக்ஸாம் 2 ஃபேஸாக நடக்க போகுது. ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஏப்ரல் மாதமும், இன்னொரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமும் நடக்க போகுது. ஏப்ரல் மாதம் நடக்க போகிற ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 20, 21 இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். நீங்கள் லேப்டாப்பில் வீட்டில் இருந்து கூட இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் இருக்குது. இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 21, 22, 23 இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கான எக்ஸாம் நடக்கும். இந்த 2 ஃபேஸ்லையும் நீங்கள் எதில் வேணால் அட்டன் பண்ணலாம். ஃபேஸ் 1லேயும் அட்டன் பண்ணலாம், ஃபேஸ் 2லேயும் அட்டன் பண்ணலாம். 2க்கான தெளிவான ஒரு விளக்கங்கள் இந்த அவங்க கண்ணு முன்னாடி வைக்கிறேன், பார்த்துக்குங்க. சரியா? இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இது ஏப்ரல் 13, இது ஜூன் 15. இது 2ஐயும் நீங்கள் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கோம், நம்ம எஸ்ஆர்எம்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர், எஸ்ஆர்எம் ராமாபுரம், எஸ்ஆர்எம் வடபழனி, அதுக்கப்புறம் இப்போ எஸ்ஆர்எம் திருச்சிராப்பள்ளி, இந்த 4 கேம்பஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான கேம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் தான். இதுக்கு தான் போட்டி அதிகம். இதுதான் மெயின் கேம்பஸ். இதை தாண்டி சொல்ல போனோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்ஆர்எம் வந்து ஆந்திர பிரதேசத்தில் ஒன்று இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. அதை தாண்டி ஹரியானாவில் ஒரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா NCR கேம்பஸ், அங்கே ஒன்று கேம்பஸ் இருக்குது. இது போன்ற இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே எல்லாத்துலேயும் நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக இந்த நம்மளுடைய எஸ்ஆர்எம் JEEE 2024 என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் எழுதி தான் ஆகணும். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணால் போதும். சரி, பாஸ் பண்ணுறதா, எப்படி பாஸ் பண்ணுறது, என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்லாம் கேட்குறீங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் VIT வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறீங்களா, அங்கே என்ன ஃபார்முலாவோ அதே மாதிரியான ஒரு ரோல் தான் இங்கேயும் இருக்கும். இங்கே எப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு 125 மார்க்கு, 125 மார்க்கில் ஃபிசிக்ஸு 35 மார்க்கு, அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி 35 மார்க்கு, அதுக்கப்புறம் மேக்ஸ் 40 மார்க்கு, பயாலஜி 40 மார்க்கு. மேக்ஸ் இல்லாட்டி பயாலஜி நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு 5 மார்க்கு, அப்புறம் ஆப்டிடியூட்டு ஒரு 10 மார்க், மொத்தமாக சேர்த்து 125 மார்க்கு. இந்த 125 மார்க்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு மார்க்கு கூட நெகட்டிவ் மார்க்காக எடுத்துக்கப்படாது. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம். எல்லாமே ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரும்போது உங்களுடைய ரேங்க் எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்குது, உங்களுடைய ரேங்க் எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியில் நீங்கள் ரேங்க்கில் நல்லா முன்னாடி வந்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஆர்எம் காலேஜில் நீங்கள் வந்து காட்டாங்குளத்தூர் கேம்பஸுக்குள்ளே போகிறோன்னா மட்டும்தான் ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான், CSE, IT, அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டான சப்ஜெக்டை நீங்கள் எடுக்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் 4 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருப்பதற்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் மற்ற கேம்பஸில் ராமாபுரம், அதுக்கப்புறம் வடபழனி, இந்த கேம்பஸ்
கேம்பஸ்லலாம் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய கோர்ஸை மாற்றிக்கிட்டீங்கன்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ இந்த மாதிரி சிவில் கோர் ஓரியன்டான நீங்கள் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வெளியாகும். ரேங்க் வெளியாகி உங்களுக்கு இங்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த 10,000 ரூபா ஃபீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அதுதான் நமக்கான முக்கியமான விஷயம். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க, நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹையர் செகண்டரி, நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எப்படி வேணால் படிங்க, கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னா பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் இதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் போகலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு இதுக்குள்ளே, இப்போ நம்மளுடைய ராமாபுரம் கேம்பஸ், வடபழனி கேம்பஸுக்குள்ளலாம் தனிப்பட்ட முறையில் போகணுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் போகலாம். பட் இருந்தாலும் இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு உங்களுக்கு வந்து 12th 60% இருக்கணும். இப்போ அதாவது 600 மார்க்னா 600க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 370 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கணும். எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒழுங்கான பர்சன்டேஜ், அதாவது 60% எலிஜிபிள் வச்சுருக்காங்க 12th. நீங்கள் ஒழுங்கான பர்சன்டேஜ் எடுக்காமல் போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு நல்ல ரேங்க்கில் நீங்கள் முன்னாடி வந்தோம், அப்பையும் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல ரேங்க்கில் வந்திருக்கீங்க, பட் ஆனால் வந்து உங்களுடைய 60% எலிஜிபிள் இல்லாதனால உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காம போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் எஸ்ஆர்எம்குள்ளே போகிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் கேளுங்க, இல்லை என்னுடைய நம்பர் கீழே காண்டாக்டில் இருக்குது, நீங்கள் பேசலாம் என்கிட்ட. அதனால் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய 12th மார்க் ரொம்ப முக்கியங்க. நல்லா படிங்க. இப்போ வரைக்கும் எல்லாரும் 12th படிச்சுட்டு தான் இருக்கீங்க. நல்ல முறையில் படிங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா பல பேருக்கு இருக்கு. எல்லாரும் உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எஸ்ஆர்எம் JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வருஷம் நிறைய பேர் எழுதுறாங்க. இந்த வருஷமும் நிறைய பேர் எழுத போறாங்க. அதுல நீங்களும் ஒரு ஆளா இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். பாய் பாய் TDJs. தேங்க்யூ வெரி மச். பாய்.